ஆண்டனி சித்தா மெடிசன் டாக்டர் ஜே ஜான்சன் பேசுகிறேன். இப்போ குழந்தைகள் முதல்ல பெரியவர் வந்து இந்த காலத்தில் பருவகால நோய்கள் என்ன பார்த்தீங்கன்னா யூரின் எரிச்சல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான். யூரின் சிறுநீரகத்தில் சரியான முறையில் வரல, குழந்தைகளுக்கு யூரின் மஞ்சளாக வருது. நைட்டு படுத்துட்டு காலைல குழந்தைகளுக்கு சில யூரின் போக வச்சுங்க ஒரு மாதிரி சூடாக இருக்கும். யூரினை தொட்டு பார்த்தாலே சூடாக இருக்கும் குழந்தைங்க. அப்போ சாயந்தர டைமில் நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் போல் தண்ணி நிறைய கொடுக்கணும். இல்லை கொஞ்சம் செவளனி கொஞ்சம் போல் கொடுக்கலாம். 5 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைகளுக்கு, 5 வயசு கீழே இல்லை, 5 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்க. பெரியவர்களுக்கு சுகர் இருக்கு வச்சுங்க. வயதான பெண்கள், வயதான ஆண்களுக்கு 50 வயசு 60 வயசு மேலே சுகர் இருக்குன்னு வச்சுன்னா இளநீருக்கு பதிலாக வெள்ளரிக்காய் கொஞ்சம் கொடுங்க. அது ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டுக்கு நல்லது. வெள்ளரிக்காய் கொடுத்தீங்கன்னா வயதான பெண்களுக்கு இளநீ செவளனி கொஞ்சம் போல் கொடுங்க. நைட்டு டைமில் கொடுத்துடக்கூடாது, சாயந்தர டைமில் கொடுக்கணும். 4 மணி இந்த டைமில் கொடுத்தோம்னா இந்த உடல் சூடு, அப்புறம் அந்த ஹீட் இதெல்லாம் இருக்காது. அதனால் இதை கரெக்டாக பயன்படுத்திங்க. இந்த இளநீ சம்மந்தப்பட்டது, யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் பருவகால நோய்கள், அதாவது சீசனல் டிசீஸ். இதனால் பெண்களுக்கு, வாலிப பிள்ளைங்க, வாலிப பையங்களுக்கு வெள்ளைப்பட ஆரம்பிச்சிடும். குறிப்பாக வாலிப பையங்களுக்கு சிறுநீரில் ஸ்பெர்மட்டோரியா, அது விந்து போக ஆரம்பிச்சிடும். படுக்கையில், அப்புறம் என்ன சொல்கிறது, சிறுநீரில், மலத்திலலாம் விந்து போக ஆரம்பிச்சிடும். யாருக்கு? வாலிப பையங்களுக்கு. வயதான பெண்களுக்கு சில நேரங்களில் யூரினில் சில நேரங்கள்லாம் எரிச்சல் ஆகும். சுகர் உள்ளவங்க ஏன் யூரின் எரிச்சல் வருது பார்த்தீங்கன்னா, யூரின் போகிற இடத்துல அரிப்பு எரிச்சல், சுகர் அதிகமாக இருக்கிறனால கூட யூரின் எரிச்சல் வரும். இது வயதான பெண்களுக்கு. அப்போ அவங்களுக்கு தண்ணி தாகம் இருக்கும். இரவு நேரங்களில் தண்ணி அதிகமாக குடிக்கக்கூடாது. சாயந்தர டைம்லேயே தண்ணி குடிச்சிடணும். தண்ணி குடிச்சிட்டு யூரின் ஒவ்வொரு இடமையும் போகும்போதும் யூரின் போகிற இடத்த எவ்வளோ சுத்தமாக நம்ம ஹைஜீனிக்காக நல்லா கழுவி சுத்தமாக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு கிட்னிக்கு நல்லது. ஏன்னா பிளட் சுகர், பிளட் யூரியா, சீரம் கிரியேட்டின் அப்நார்மல் ஆயிரும். அப்போ கிரியேட்டின் அப்நார்மல் ஆச்சு வச்சிங்களேன், தேவையில்லாத வில்லங்கள் கிட்னி மூலமாக நம்ம மற்ற உறுப்புகளை பாதிச்சிடும். கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும். அதனால் குழந்தைங்க, வயதானவர்கள், வயதான பெண்கள், வயதான ஆண்கள், வாலிபர்கள், வாலிப பிள்ளைங்க, ஸ்கூலுக்கு போகக்கூடிய பிள்ளைகள், இப்போ எக்ஸாம் டைம் இதெல்லாம். அப்போ பள்ளி மாணவிகள், கல்லூரி மாணவிகளுக்கு எக்ஸாம் டைமில் போகும்போது காமன் பாத்ரூமாக நல்லா தண்ணி ஊற்றிட்டு, நல்லா ஊற்றி விடணும். நிறைய தண்ணி போனாலும் பரவாயில்ல, ஊற்றிட்டு அதுக்கப்புறம் யூரின் பாஸ் பண்ணுங்கள். குறிப்பாக பெண் பிள்ளைகள், ஸ்கூல் பிள்ளைங்க, பள்ளிக்கூட, அதாவது கல்லூரி மாணவிகள், கல்லூரி மாணவர்கள், வாலிபர்கள், இவர்கள் வேலை பார்க்கக்கூடிய இளைஞர்கள் கூட ரொம்ப கவனமாக காமன் பாத்ரூம் பயன்படுத்துங்க. அது மூலமாக கூட யூரினரியில் இன்ஃபெக்ஷன் ஆகி அதனால் கிட்னியை பாதிச்சிடும். டாக்டர் ஜே ஜான்சன், சென்னை, கோடம்பாக்கம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 9841059194, 9841069194. டாக்டர் ஜான்சன். நன்றி, வணக்கம்.